அப்போவே நம்ம வந்து குழந்தையாக தானே பார்த்துட்டோம் முருகரை. அதுவும் இந்த மாம்பழத்துக்காக ஓடி போயிட்டாரே கோச்சிக்கிட்டு அப்படின்றதுனால இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னான். இப்போ சொன்னார் தெரியுங்களா, தம்பி 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண வச்சுரு ஐயான்னு திருத்தணியில் போய் வேண்டார்ல. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம். இந்த மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் ஏதாவது வேணும்னா சாமிகிட்ட வேண்டுமே அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முனீஸ்வரன். ஓகேவா, அங்கே ஈஸ்வரன் வந்திருக்காரு, அதெல்லாம் அப்போ தெரியாதுன்னு வைங்க. இப்போ தான் சொல்லும் போது முனீஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிய வருது. அப்போது இந்த முருகரெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியல, படத்தை பார்த்ததோடு சரி. அவர் மாம்பழத்துக்கு ஓடி போயிட்டவர், இவர்கிட்ட போய் பாஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் எங்கேருந்து வேண்டுறது அப்படின்னே இருந்துட்டோம். ஆனால் பெருமாள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக ஹைட்டாக நல்லா என் கலரில் கருப்பாக அழகாக நிறைய நகையெல்லாம் போட்டுன்னு இருப்பார். ஸோ இவர்கிட்ட கேட்டால் எல்லாம் செய்வாருங்கிறனால பெருமாள் மேலே எனக்கு நிறைய ஈடுபாடு. எப்போவுமே லீவில் எப்படியாவது திருப்பதிக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த க்யூவில் நின்று போய் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே இனிப்பாக லட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக ஒரு மனுஷிக்கு என்ன தோணுமோ அதனால் நான் பெருமாள் தான் கும்பிடுவேன்.